வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாவோ காயினோட மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காயின் நெக்ஸ்ட்டு பம்ப் ஆகலாமா இல்லை டம்ப் ஆகலாமா, பம்ப் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது, டம்ப் ஆகிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதோட டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே இந்த ஸ்கிரிப்ட்டுங்கிறது ட்ரேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 4 hour டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். இப்போ நமக்கு 4 hourல பார்க்கும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் லோ எல்லாம் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருது. இங்கே இருக்க நமக்கு ஒவ்வொரு லோவே மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ரைட், இப்படி டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் இப்போ நமக்கு பம்ப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த டாவோ ஸ்கிரிப்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு மார்க்கெட் ஒரு கீ லெவலில் ட்ரேட் ஆகுது. அதாவது ப்ரீவியஸாக இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, திரும்ப ரெசிஸ்டன்ட். இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த கீ லெவல்கிட்ட நமக்கு சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுறது தெரியும். நேற்று நடந்த மார்க்கெட் டம்பில் இங்கே ஒரு நல்ல ஸ்டொப் பண்ணிட்டு நடந்திருக்கு. அதாவது இங்கே இருக்க லிக்விடிட்டியெல்லாம் மார்க்கெட் ஆன் பண்ணிட்டானுங்க. ரைட், இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்த லிக்விடிட்டியெல்லாம் மார்க்கெட் ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணோம்னா தெரியும், ஒரு பெரிய விற்க வச்சு இந்த லெவலுக்கு கீழே இருந்த, அதாவது இங்கே பை பண்ணவங்க லிக்விடிட்டியெல்லாம் மார்க்கெட் இங்கே ஆன் பண்ணுறச்சு. இப்போ இந்த லிக்விடிட்டியெல்லாம் அன் பண்ண பிறகு மார்க்கெட் மேஜராக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப் சைடில் இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் அன் பண்ணதுக்கு போகலாம். இங்கே 4 hourல அதோட நமக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை நம்ம ஃபாலிங் வச்சுன்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் இந்த ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணுனா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ட், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் இது ஃபுல்லாக ரெசிஸ்டண்ட்டை கொடுத்துருக்கு. மார்க்கெட் இப்போ இந்த லைனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுனா நமக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் ஈஸியாக இந்த லெவல்லேருந்து $231 வரைக்கும் மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்த பிறகு நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடை இந்த $230 வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ மார்க்கெட் இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நம்மளோட செகண்ட் டார்கெட் $238 வரைக்கும் இந்த டாவோ காயின்ங்கிறது பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு மேஜராக ஒரு ரிவர்சல் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இது ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு இந்த இடம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் இந்த லெவலை, அதாவது இந்த 244 அப்படிங்கிற இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு டாவோங்கிறது ஒரு நல்ல பம்பை எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். அப்போ நமக்கு மார்க்கெட் இங்கே தேர்ட் டார்கெட்டாக $280 வரைக்கும் பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகுது $221. இங்கேருந்து நமக்கு டாவோங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 26% பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. நமக்கு இந்த செட்டப்புங்கிறது இங்கே பிரேக் அவுட் நடந்து ப்ளே அவுட் ஆகணும். இப்போ இந்த சார்ட் நமக்கு இங்கேருந்து $280 வரைக்கும் பம்ப் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இந்த 200 EMAக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வைக்கும் போது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ரைட் மார்க்கெட் $280 வரைக்கும் வரும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இந்த டாவோவில் இந்த ஃபாலிங் வச்சுங்கிறது பிரேக் அவுட் நடந்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் டிபி $230 இருக்கும், செகண்ட் டிபி $238 இருக்கும். நமக்கு மார்க்கெட் ஈஸியாக ஒரு 7% இந்த இடத்துல கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேட் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கிரிப்டோ கரன்சி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்ப்போம்.